வந்திருக்கும் குழந்தைகள் உங்களையும் பெற்றோர்களையும் கலைஞர் நூற்றாண்டு உலகம் சார்பாக காலை வணக்கத்துடன் வரவேற்கிறோம். இன்று நம்ம நிகழ்ச்சியை வழங்க இருக்கும் யாழ் இசை நாகராஜ் சார் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு உலகம் சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம். கிளாப் பண்ணுங்க, நல்லா கை தட்டுங்க. பத்தலை, நல்லா சத்தமா. ஓகே, தேங்க்யூ. நல்லா என்ன சத்தமா? பத்தலை பத்தலை. ஆஹா, இன்னும் சத்தமா. சூப்பர் சூப்பர், வெரி குட். ஸோ இன்றைய நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு யாழிசை சாரை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். வணக்கம். சூப்பர். அம்மா இங்கே கவனிங்கம்மா. பாப்பா இங்கே கவனிங்க, அப்புறமா பேசுவோம், எல்லாம் சேர்ந்து பேசுவோம் முடிச்சுட்டு. இன்றைக்கி வந்து காலைல வந்து வரும்போல் டூ வீலர்லேருந்து உங்களை பார்க்க வரும்போல் பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கவங்கலாம் என்ன பண்ணாங்க, சர்ரு புருன்னு வண்டியில் போனாங்க. சர்ரு புருன்னு அதில் 2 பேரும் என்னை கீழே தள்ளி விட தெரிஞ்சாங்க. என்னன்னு பார்த்தா எங்கே போகிறாங்கன்னே தெரில. சர்ரு புருன்னு எங்கெங்கேயோ போகிறாங்க. எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் இங்கே இருக்க பேரண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்குன்னா, இந்த மாதிரி பரபரப்பான உலகத்துலேயும் தன்னோட குழந்த ஏதாச்சும் பிரயோஜனமாக கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தன்னுடைய நேரங்களை உங்களோட இந்த மாதிரியான இடங்களில் செலவு பண்ணுற வந்திருக்க பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், கிளாப் பண்ணி நன்றியை தெரிவித்து வர வைக்கலாமா? பத்தலை நல்லா. சூப்பர் சூப்பர். அப்புறம் இந்த விடுமுறையை, இந்த கோடை விடுமுறையை கேம் விளாண்டு டிவி பார்த்து சும்மா வெட்டியால் நேரத்தை செலவு பண்ணாமல் ஒரு புரோஜனமாக ஆக்கப்பூர்வமாக இந்த நூலகத்தில் வந்து கலை நிகழ்ச்சியில் இந்த கலை பொருட்கள்லாம் செய்கிறதுல கலந்துக்கிட்டு உங்கள் விடுமுறை நாட்களை பிரயோஜனமாக கழிக்க வந்திருக்க உங்களுக்கு இந்த நூலகம் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ இந்த பயிற்சியை வந்து எல்லாம் கவனிங்கம்மா. இந்த பயிற்சியை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கவனிங்க. நம்ம பேசுவோம், எல்லோரும் பேசுவோம், சேர்ந்து பேசுவோம். பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், பேசுவோம். ரைட்டா? நான் சொல்லும் போல தான் பேசிக்கிட்டு இருக்கார் அவர். என்னங்கிட்ட சரி. இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த பயிற்சி என்ன, ஏன் இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஒரு 2 நிமிஷத்தில் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த பயிற்சிக்கு நம்ம போயிடலாம். ரைட்டா? இந்த பயிற்சியோட பேர் வந்து என்னன்னா, கழிவில் இருந்து கலைப்பொருள் செய்தல். என்னது? கலை மற்றும் கைவினை, அது ஒரு பேர். 2வது ஒரு பேர் இருக்கு, என்னன்னா கழிவில் இருந்து கலைப்பொருள் செய்தல். நல்லா சத்தமா சொல்லலாம் சார். கழிவில் இருந்து சொல்றீங்களா, கழிவுனா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு பொண்ணு கேட்குது. எந்திரிங்க எந்திரிங்க, சொல்லுவாங்க. கல்வி இல்லை, கழிவு, வேஸ்ட். வேஸ்ட் ஃப்ரம் எனிதிங். வேஸ்ட்னா என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. ரைட்டு தான், ரைட்டு தான். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நானும் சாப்பிட்டுக்கிறேன். சளி பிடிச்சா ஊசி போட்டுக்கிறேன். சரி. கழிவு. கை தட்டுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த குச்சியை தூக்கி போடுறோம்ல, என்ன எனக்கு என்னையும் சொல்ல விடுங்க, அப்போ தானே அவங்கெல்லாம் எனக்கு ஏதோ தெரியுதுன்னு சொல்லுவாங்க. கை தட்டுங்கப்பா அந்த பொண்ணுக்கு. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி வேஸ்ட்னு கீழே போகிற பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா? செய்வோம் சார். சார் இருங்க சார், எனக்கு பேச விடுங்க சார் கொஞ்சம் நேரம். என்னாச்சா நீங்களே பேசுகிறீங்க? என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணி வேஸ்ட்டுன்னு சொல்லி போடுற பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கலைப்பொருள் செய்ய போகிறோம். எடுத்துக்காட்டா சில பொருட்களை நான் வச்சுருக்கேன் இங்கே. இதெல்லாம் பார்த்தீங்களா? என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து பப்பட் ஷோன்னு சொல்லுவாங்க. அதாவது பொம்மை செஞ்சு இந்த மாதிரி மாட்டி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், காசு கொடுத்து ஒரு பெரிய கடையில் நான் வாங்கவே இல்லை. என்ன பண்ணி தெரியுமா, நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பரு கார்ட்போர்டு தெரியுமா, கார்ட்போர்ட், இந்த போர்டெல்லாம் செஞ்சு என்ன பண்ணேன், உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டை உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டை வச்சு என்ன பண்ணேன், இந்த மாதிரி செஞ்சு
ஒரு பொம்மை செஞ்சுட்டேன். எப்படி இருக்கு பொம்மை, நல்லா இருக்கா? இதெல்லாம் என்னது? இது உண்மையிலே முடியா? நூல். என்ன நூல்? ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பொம்மை செய்யலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? டீ கப்பு. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், டீ சாப்பிட்டுட்டு கப்பை கீழே போட்டுருவோமா? ஆனால் நான் என்ன பண்ணி தெரியுமா, அந்த டீ கப்பை எடுத்து நம்ம கோயிலுக்கு போனேன், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சுற்றி இருந்து இந்த மாதிரி துணி நிறையா விற்பாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அதை சுற்றி இந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்பாங்க. நீங்கள் பார்த்துட்டே போங்க, நிறையா பொருள் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா அதை எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் வாங்கிட்டு அந்த கப்பில் ஃபெவிகாலை ஒட்டி என்ன பண்ணேன், சுற்றி சுற்றி வச்சு ஒரு அழகான, நீங்கள் உட்காருங்கப்பா, ஒரு அழகான கேப்பு நான் செஞ்சேன். ரைட்டா? அப்போ ஒரு அழகான கேப்பு, ஒரு வேஸ்ட்டாக போகக்கூடிய கப்பில் ஒரு பொருள் செஞ்சுட்டோமா, பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் இந்த மளிகை கடைக்கெல்லாம் போவேன். மளிகை கடைக்கெல்லாம் போகும் போல் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சில பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்சல் கவர் கொடுப்பாங்க. இந்த பார்சல் கவரை வாங்கி என்ன பண்ணிட்டேன், எங்கள் அம்மா வந்து வாங்கிட்டு வந்தாங்க, கீழே போட்டாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் கீழே போட்டிருக்கீங்க, கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இப்போ படம் வரைஞ்சி இந்த மாதிரி ஒரு பொம்மை செஞ்சேன். இது எப்படி இருக்குது பார்க்க? இது என்ன தெரியுதா? பேப்பர். ஆனால் என்ன பேப்பர்னா, பழக்கடையிலலாம் பார்த்துருக்கீங்களா, பழம் வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த பேப்பர்லாம் இது பண்ணுவாங்க. பழங்கள்லாம் உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த பேப்பர்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அங்கே நான் போய் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்காண்டி. அண்ணே இதை கொடுங்கண்ணே, நாங்கள் வந்து நாளைக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம், எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம கழிவு பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம நிறையா என்ன பண்ணலாம், கலை பொருட்களாக செய்யலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி ரெக்கை. எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கோழி கடையிலலாம் இப்போ பிராயலக்குள்ளலாம் வாங்க மாட்டாங்க. எங்கள் ஊர்லேயே வளர்க்குற கோழியை அடித்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்படி போகும் போல் இந்த ரெக்கையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பிச்சு போடுவாங்க. நான் எடுத்து உங்களுக்காண்டி தான் பயிற்சிக்கு காட்டணும் அப்படின்றக்காண்டி இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணேன், ஒரு அழகான கிரீடம் செஞ்சுட்டேனா. இதெல்லாம் நம்ம போய் காசு கொடுத்து வாங்கணுமா கடையில்? தேவையே இல்லை. நம்ம எந்த ஒரு பொருளையுமே நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை, கலைப்பொருளை பொறுத்த வரைக்கும். இருங்கப்பா, இந்த மாதிரியான கலை பயிற்சியெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கு கிஃப்ட்டு பண்ணலாம். நான்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட பிறந்த நாளுக்கெலாம் வந்து காசு கொடுத்து எங்கேயுமே கிஃப்ட்டு வாங்கவே மாட்டேன். என்ன பண்ணி தெரியுமா, நானே பொருள் செஞ்சு அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருவேன். அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிஃப்ட்டு கொடுத்தது மாதிரி ஆயிடுச்சு, நம்ம காசையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி அவங்க நம்மளை பாராட்டும் போல் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பயிற்சிலாம் கற்றுக்கிட்டு நீங்கள் காசு கொடுத்து எங்கேயுமே கிஃப்ட்டு வாங்கக்கூடாது, நீங்களே செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா பயிற்சியா? வெரி குட், சூப்பர். இப்போ எல்லாத்துக்கும் இந்த பார்சல் கவர் கொடுப்பேன், ஓகேங்களா? இந்த பார்சல் கவர் கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும், இதில் 2 குரூப்பாக பிரிச்சிடலாம். 2 குரூப்பாக பிரிச்சிடலாம். ஒரு குரூப் வந்து உங்களை கொடுத்துருவோம், இன்னொரு குரூப் வேறு ஒன்று கொடுத்துருவோம். ஓகே, நீங்கள் அப்படியே எல்லாம் இங்கிட்டு வாங்க, இந்த இந்த குரூப்லாம் இங்கிட்டு வாங்க, இந்த சைடு வாங்க. நீங்கள் பெரிய பசங்களாம் தனியாக வாங்க, உங்களுக்கு நான் வேறு ஒரு பயிற்சி கொடுக்குறேன். வாங்க, சின்ன பசங்களாம் இங்கிட்டு வாங்க, இங்கிட்ட ஒரு ஒட்டமாக உட்காருங்க. கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், இவங்கெல்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தால் கூட தனியாக வந்துடுங்க. எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தால், தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் இங்கே வாங்க. நீங்கள் ஒரு வட்டமாக போடுங்க. இந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். வட்டமா பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இங்கே உட்காருங்க, வட்டமாக உட்காருங்க, உட்காருங்க. அப்படி நிறைய கொடுத்துருங்க, உட்காருங்க, வாங்க உட்காருங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். வட்டமா, பெரிய வட்டமாக போடுங்க, பாரு, பெரிய வட்டமா. நீங்கள் ஒரு வட்டம் போடுங்க, நீங்கள்லாம் ஒரு வட்டம் போடுங்க, பெரிய வட்டமா. நீங்கள் ஒரு பெரிய வட்டமாக போடுங்க. நீங்கள் வரலையா அம்மா? நீங்கள்லாம் கலந்துக்கலையா? பார்க்க வந்தீங்களா? சும்மா கலந்துக்குங்க அம்மா. வட்டமாக உட்காருங்க, வட்டம் உட்காருங்க. உட்காரு.
உட்கார வைங்க கொஞ்சம். இதான் இருங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க சார். எல்லாத்துக்கும் ஒரு கவர் கொடுத்துருங்க சார். நீங்கள் எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. எல்லாத்துக்கும் ஒரு கவர் கொடுத்துருங்க. அப்படியே வட்டமாக உட்கார வைங்க, பெரிய வட்டமாக போட்டு உட்கார வைங்க. நீங்கள் கலர் பண்ணுங்க. கலர் பண்ணி இருப்பா. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். கொஞ்சம் பெரிய வட்டமாக போட்டு வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். பசங்களா எல்லாரும் கவனிங்க. இல்லை எல்லாமே ஷேர் பண்ணணும். நான் சொல்லுவேன். எல்லாரும் கவனிங்க. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா இதில் இருக்க மாதிரி மல்டி கலர்ஸ் பண்ணணும். இங்கே கலர்ஸ் இருக்கு, எல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. கலர்ஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. பாப்பா இப்படி உட்காருங்க, இப்படி வாங்க. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க. அம்மா உட்காருங்க. பாப்பா இங்கிட்டு வாங்க. வா. பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். சின்ன பசங்க சில விஷயங்களில் கவனிக்க மாட்டாங்க. அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா அவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணலாம். இப்போ என்னன்னா இந்த கலர் பாக்ஸ் வந்து எல்லாருமே வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறணும். இருக்குது இந்த 5 இது. கலர்ஸ்லாம் பிரிச்சுக்குங்க. அப்படி பிரித்து விட்ருங்க சார். அப்படி பிரித்து விட்ருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 2 கலரு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை பக்கத்தில் வாங்கிக்கிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் யார் என்ன கலர் வச்சுருக்காங்களோ எத்தனை பேர் இருக்காங்க. இது போக நீங்களும் கலர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பண்ணுங்க, அதில் பண்ணுங்க, நல்லா இருக்கு. தம்பி அம்மா நீங்கள் வட்டமா உட்காரு. இது வட்டமாப்பா, இது வட்டமா? பெரிய வட்டமாக போடு, அப்போ தான் பயிற்சி கொடுக்க முடியும். நீங்கள் பெரிய வட்டமாக போட்டால் மட்டும்தான் பயிற்சி நடக்கும். இந்த வாரேன். என்ன வாங்க. நான் பார்க்குறேன். பக்கத்தில் கொடுங்க. அம்மா கேமரா எடுத்துருக்காங்க, நீங்கள் உட்காந்துங்க, கீழே உட்காருங்க. கீழே பேரண்ட் உட்காருங்க. எப்பா ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்கப்பா. அம்மா எல்லாரும் கவனிங்க. இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இடம் இல்லைன்ற உட்காருங்கப்பா. எப்பா எல்லாரும் கவனிங்க. தம்பி உட்காருங்க. இப்போ ஒரே டயத்தில் 2 சைடுமே நம்ம வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதனால இங்கே இருக்க குழந்தைகளோட பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸை வச்சு என்ன பண்ணுன்னா எல்லாருமே அவங்களே வச்சுக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கலர் தேவைப்படும் போது அவங்கள அப்படியே ஷேர் பண்ண சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் நல்லா கவனிங்க. பக்கத்தில் கலர்ஸ் இல்லைன்னா நீங்கள் எடுத்து கொடுங்க. எப்பா கவனிப்பா பசங்களா, உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அதை வாங்கி நீங்கள் இது பண்ணலாம். இதை முடிச்சுட்டு என்கிட்ட கூப்பிடுங்க. இந்த மாதிரி மல்டி கலராக இருக்கணும். எல்லாம் கவனிங்க. ஒரே கலர்ஸ் அடிக்காமல் இந்த மாதிரி மல்டி கலரில் இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும். இது முடிச்ச நீ சொல்லுங்க, நான் அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு என்னன்னு சொல்லி ரைட்டா? ஆமாம், நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை பார்த்துக்கலாம். இங்கே ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு டவுட்னா என்னை கூப்பிடுங்க. அங்கே ஒரு குரூப்பு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு பிளாக் ஷீட்டும் ஒரு க்ரீன் ஷீட்டும் உங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கப்பு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. இது மட்டும்
பிளாக் சீட் ஒன்று, க்ரீன் சீட் ஒன்று கொடுத்துட்டு, ஆமாம் இது ஒன்று கொடுத்துருங்க. நீங்கள் வரைவீங்களா? கொஞ்சம் ஒன்று வரைங்களே, வாங்க. இல்லைங்க சார், 3 இருக்குது. அவங்க அப்சர்வ் பண்ண வந்துருக்கா பார்க்கறதா ஃபஸ்ட்டு கொடுங்க. ஏதோ 10 தான் பார்த்துட்டு நிச்சயம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்தாங்க ஆளுக்கு ஒரு சீட் எடுத்துங்க. இதை பார்த்து வரைங்க. இந்தாங்க மார்க்கர். இதை பார்த்து அப்படி எல்லோரும் வரைஞ்சி இதான் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கலர் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, எல்லாம் கவனிங்கப்பா. எல்லாத்துக்கும் யூஸ் வந்துடும். கப்பு கொடுத்துருங்க. நான் கொடுத்துறேன். சிஸ்டர் எடுங்க. பாஸ் பண்ணு. சிஸ்டர் எடுங்க. இப்போ எல்லாம் கவனிங்க. அம்மா எல்லாரும் கவனிங்கம்மா. பசங்களா எல்லாரும் கவனிங்க. என்னைய பாருங்க. நீங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பசங்க, அதனால் நான் சொல்கிறது ரொம்ப தெளிவாகவும், நான் என்ன சொல்கிறேனோ அதை பொறுமையாக கேளுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தனையுமே எல்லாத்துக்கும் ஒரு கப்பு வரும். இல்லை, அவங்க அமைதியாக இருக்காங்க. இங்கே தான் கத்துறாங்க. இவங்கெல்லாம் அமைதியாக தான் இருக்காங்க. அம்மா கவனிங்கம்மா. பாப்பா என்ன எல்லோரும் பாருங்கள். எல்லோரும் என்னைய பாருங்கள். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த கப்பு கொடுத்துருக்கேனா, இந்த கப்பை எல்லாத்துக்கும் சிஸ்டர் கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கப்பில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஜாயிண்ட் இருக்கா, அந்த ஜாயிண்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கட் பண்ணணும். சிஸ்டர் தருவேன், இருங்க. முதல்ல நான் செஞ்சு காட்டிடுறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. நான் என்ன சொல்கிறேனோ நல்லா கவனமாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு சிஸ்டர் எல்லாமே தருவேன், நீங்கள் பண்ணுங்கள். ரைட்டா? இப்போ என்னன்னா இந்த ஜாயிண்ட்டை கட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பகுதியை என்ன பண்ணணும், கட் பண்ணிடணும். இப்போ 2 கட் பண்ணிட்டோமா, 2 பகுதியுமா? எப்போ தம்பி என்னடா தேய்க்கிற போட்டு நல்லா கவனிங்க. தெரியுதா? 2 சைடு கட் பண்ணிட்டோமா? இப்போ இந்த சென்டர் இருக்குல்ல, 2 சைடும் கட் பண்ணிட்டோம். இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் கட் பண்ணணும். அப்படி இப்போ எத்தனை கட் பண்ணியிருக்கோம்? 3 கட் பண்ணிட்டோமா? இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு கட் பண்ணணும். இப்போ 4 கட் பண்ணியிருக்கோமா? நல்லா பாருங்கள். 4 கட் பண்ணியிருக்கோம். நல்லா பாருங்கள். அம்மா கவனிங்க. 4 கட் பண்ணியிருக்கோமா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியும் கட் பண்ணணும். இந்த பகுதியும் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதையும் கட் பண்ணணும். இப்படியே சுற்றி கட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா சைடும் கட் பண்ணிடணும். ஒரே இதை கட் பண்ணி கீழே போட்டுறக்கூடாது. அது மேலாப்பில் மட்டும்தான் கட் பண்ணணும். ஒரே இதை கப்பை 2 கட் பண்ணிடக்கூடாது. ரைட்டா? பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா எப்படிங்க, இதை இப்படி வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி இப்படி உரிச்சிடணும். ஸ்வாங்கின்னு இப்படி உரிச்சிடணும். எப்படி உரிக்கணும்? வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி உரிச்சிடணும். உரிச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு வடிவம் கிடைக்கும்.
இந்த மாதிரி ஒரு வடிவம் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? இந்த மாதிரி. ஏம்மா எப்பா அவனுக்கு முடியலையாப்பா, இப்படி சோகமாகவே உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு? இந்த மாதிரி ஒரு வடிவம் கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சிசர் கொடுங்க. இந்த சிசரை வச்சு என்ன பண்ணணும், இப்படி முக்கோணமாக கட் பண்ணணும். இப்படி ஒரு முக்கோணமாக கட் பண்ணிக்கணும். பார்த்தீங்க, கட் பண்ண தெரியுதா? எப்படி கட் பண்ணிருக்குன்னு தெரியுதா? இதா பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இந்த பாருங்க, கவனிங்க. என்ன அந்த சைடில் இருக்குங்க பாருங்க, கட் பண்ணிருங்க. இப்படி பண்ணிருங்க, இப்படி பண்ணிருங்க. இப்படி என்ன பண்ணோம்? இப்போ நம்மளுக்கு ஒரு பூ கிடைச்சிருச்சா? இது எப்படி இருக்கு பார்க்க? சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கா? இதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்துச்சு? கப்பு, டீ குடிக்கிற கப்பா இருந்துச்சா? ஜூஸ் குடிக்கிற டீ குடிக்கிற கப்பா இருந்துச்சா? இப்போ நம்ம இதை ஆர்ட்டா மாற்றும் போல எப்படி இருக்கு? ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு சூரியகாந்தி பூ கிடைச்சிருச்சா? இதுதான் நம்மளோட பயிற்சியோட நோக்கமே. நம்ம யூஸ் பண்ணுற பொருளை வச்சு எப்படி நம்ம என்ன பண்ணணும், கிரியேட்டிவிட்டியை யோசித்து ஒரு கலைப்பொருளை செய்கிறன்றதான் நம்மளோட நோக்கமே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் கப்பலாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். நான் சிஸ்டர் கொடுப்பேன், பொறுமையாக கவனிங்க. சிஸ்டர் கொடுப்பேன், நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பீடாக கட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பாஸ் பண்ணணும். ரைட்டா? எல்லாரும் சிஸ்டர் கொடுத்துங்க. அம்மா கட் பண்ணு, கட் பண்ணு, கட் பண்ணிட்டு பக்கத்தில் பாஸ் பண்ணுங்கப்பா. கட் பண்ணிட்டு பக்கத்தில் பாஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். கட் பண்ணு, டக்குன்னு கட் பண்ணு. தம்பி என்ன வேடிக்கை பார்த்துக்கிருக்கோம், டக்குன்னு கட் பண்ணு. எல்லாரும் பாஸ் பண்ணுங்க. சிஸ்டரை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பூ கட் பண்ணிட்டு பாஸ் பண்ணுங்க. சிஸ்டர் நீங்கள் இவங்கெல்லாம் கட் பண்ணுறாங்களான்னு பாருங்க, கொஞ்சம் ஸ்பீடாக கட் பண்ணுறாங்களான்னு பாருங்க, இல்லைன்னா நீங்களே கட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி குட், அருமை அருமை, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆஹா, இங்கே பாருங்க, அருமையாக இருக்கு. இதெல்லாம் சுரண்டக்கூடாது, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா. என்ன கவனிங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கையை வச்சு போட்டு தேய்க்கக்கூடாது. என்ன பண்ணணும், அப்படியே அந்த கிரேனை வச்சு அடிச்சுட்டு விட்டுறணும். இல்லை அடிக்க சொல்லிட்டு அடிக்க சொல்லிட்டு இல்லை என்கிட்ட இருக்கு. என் பேக் எங்க சார்? என் பேக் வச்சுருந்தேன், என்னோட பேக் வச்சுருந்தேன், இதாக இருக்கு. ஸ்பீடாக கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சில பேர் ஸ்லோவாக இது பண்ணுவாங்க. இல்லை சின்னதாக கொடுங்க. இதை வச்சுக்க.
நான் சொல்ல யூஸ் பண்ணணும். இந்தப்பா பாப்பா தம்பி இதை வச்சுக்க. தருவேன் நீங்கள் இப்போ அதை பண்ணுங்க. இதை வச்சுக்க. ஆ ஓகே. இந்தப்பா சிஸ்டர், நீங்கள் நீங்களும் கட் பண்ணுங்கள். அவங்களே கட் பண்ணாமல், ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்ன்றதை புரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் கட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஸ்பீடாக கட் பண்ணிடுங்க. நீங்களும் ஊடமாக கட் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டு வெரி குட். வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் காரேன். ஃபஸ்ட்டு எல்லாம் முடிக்கட்டும். சரி ஓகே, எல்லாம் முடிக்கட்டும். உட்கார கூப்பிட்றோம். என்னப்பா அம்மா கட் பண்ணிவிட்டு டக்குன்னு பாஸ் பண்ணுங்க. வெரி குட், சூப்பர். ஹலோ, இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன பண்ணுறீங்க? பேஸ்டா? பெப்பிக்கால் இந்த அளவுக்கு கொஞ்சமாக, உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு 4-5 கப்பில், ஒரு 10 கப்பில் கூட இது பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருங்க சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த ஷீட் இருக்குல்ல, இந்த ஷீட்டை ஏதாச்சும் ஒரு முனை, ஏதாச்சும் ஒரு பகுதியில் என்ன பண்ணணும், இப்படி சுருட்டிக்கிட்டே இருக்கணும். கவனிங்க, இந்த மாதிரி சுருட்டி நீங்களும் கவனிங்கம்மா, பக்கத்தில் இருக்க கவனிங்க. சுருட்டினீங்களா? ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே இருங்க, டபுள் சைட் டேப் தருவேன் எல்லாத்துக்கும். இது என்ன பண்ணணும்னா, இப்படி ஒட்டிடணும். ஒட்டிட்டு இங்கே கவனிங்க, இல்லைங்க இதை இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை நல்லா கவனிங்க. ரொம்ப வேணாம். கவனிங்க, இங்கே கவனிங்க. இந்த மாதிரி பசை கவனிங்கப்பா. அம்மா இங்கே கவனிங்க. இந்த மாதிரி பசையை என்ன பண்ணணும், அதான் சுருட்டிடணும். இல்லை அதான் இவங்களுக்கு பண்ணிட்டு தான் நான் அப்புறம் திருப்பி காமனாக ஒன்று சொல்லுவேன். நம்ம டைமில் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்படி சுருட்டிட்டிங்கல்ல, எண்டில் வந்து இந்த மாதிரி ஃபெஃபிகால் இருக்குல்ல, ஃபெஃபிகால் நிறையாவும் போடக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அப்படி சுருட்டி விட்றணும். ஓகேங்களா? சுருட்டி விட்டு அளவு வைக்கணும். நல்லா பாருங்கள், இதோட அளவு இந்த மாதிரி வச்சுட்டு, இப்போ இது அதிகமாக போகுதுல்ல, இந்த ஷீட்டோட வெளியே போகுதுல்ல, அப்போ என்ன பண்ணணும், கட் பண்ணிடணும். சிசர் கொடுங்க, இந்த சிசர்.
என்ன பண்ணுன்னா இதில் நல்லா கவனிங்க பாப்பா, இதில் ஏதாச்சும் ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஃபெவிகாலை அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த பூவில் கிராஸாக இப்படி வச்சு ஒட்டிடணும். இப்படி ஒட்டிட்டு என்ன பண்ணணும்னா இதில் கொஞ்சம் போட்டு இப்படி வந்து அப்புறம் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு இப்போ மார்க்கர் எடுத்து என்ன பண்ணணும், இந்த மார்க்கரில் லீஃப் வருமா, இந்த இலையில் வந்து அந்த நரம்புகள் இதெல்லாம் வருமா, அதை வரைஞ்சிட்டு கிரேயான் இருக்குல்ல, ஆயில் பேஸ்ட்டு, அதெல்லாம் இதுக்குள்ளே மட்டும் கலர் பண்ணணும். பண்ணிடலாமா? பண்ணுங்க பண்ணுங்க. பக்கத்தில் கட் பண்ணி ஆ கட் பண்ணிட்டீங்களா? ஆ தம்பி, இந்த ஜாயிண்ட் இருக்குல்லப்பா, இந்த ஜாயிண்டில் அப்படி கட் பண்ணணும். அப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே, இதுக்கு ஆப்போசிட் தானே, இப்போ இங்கே கட் பண்ணணும். அப்புறம் இதுக்கு சென்டர், இப்போ இதை வச்சு பாருங்கள் அளவு. இப்போ இதுக்கு சென்டரை கட் பண்ணணும், அப்புறம் இதுக்கு சென்டர் கட் பண்ணணும். இப்படி சென்டராக பார்த்து கட் பண்ணணும். ரைட்டா? அவன் சொல்லி கொடுத்து. வெரி குட் வெரி குட். ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ளவர்லாம் கட் பண்ணிட்டாங்கல்ல, அவங்களுக்கு போய் என்ன பண்ணணும்னா டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி இதில் ஒட்டி அந்த இதில் ஒட்டணும். இந்த அந்த பார்த்துக்க, அந்த பொண்ணு எப்படி எப்படி அந்த மாதிரி நீங்களே ஒட்டி விடுங்க. இதில் கொஞ்சம் பெருசாக இது பண்ணுங்க, அப்போ நிற்கும். வெரி குட், சூப்பர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. நான் வரைஞ்சதை விட நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. சூப்பர். வெரி குட் வெரி குட். உட்காருங்க உட்காருங்க. வெரி குட். இந்த இதெல்லாம் கருப்பு வரையணும். இது ஃபுல்லாக கருப்பு பண்ணணும். கண்ணு கருப்பாக தானே இருக்குது உள்ள, இது ஃபுல்லாக கருப்பு. உட்காருங்க, நான் வரேன். எல்லோரும் உட்காருங்க, நான் வந்துடுறேன். சூப்பர், வெரி குட் வெரி குட். உட்காருங்க. ஏம்மா எல்லாம் கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் எல்லாத்துக்கும் இந்த சீட் கொடுப்பேன். இந்த கட் பண்ண இந்த சீட்டை கொடுப்பேன். இது என்ன நம்ம சொல்லியிருக்கோம், இது வந்து தலைமுடி. அதாவது நம்ம ஆர்டிஸ்ட்னால நமக்கு வந்து தலைமுடி, ஆனால் மற்றவங்க பார்க்கும்போது அது பேப்பர், கழிவு பேப்பர். இதை நீங்கள் என்ன பண்ணணும், கொடுங்க பாப்பா. எல்லோரும் உட்காருங்க, அப்போ தான் நான் சொல்கிறத கவனிக்க முடியும். எல்லோரும் உட்காந்தாதான், அமைதியாக இருந்தாதான் நான் என்ன சொல்கிறேன்றது தெரியும் உங்களுக்கு. எல்லாம் இப்படி பண்ணியாச்சா? கண்டிங்களா? வெரி குட். உட்காருங்க உட்காருங்க. பா எஸ்கியூஸ் மீ, கவனிங்க. பேரண்ட்ஸுக்கு பாருங்க ஒரு நிமிஷம். பேரண்ட்ஸுக்கு கவனிங்க. இப்போ எல்லோரும் கலர் பண்ண பிற்பாடு என்ன பண்ணணும்னா இந்த பகுதி இருக்குல்ல, மேலே ஒரு பகுதி இருக்கும், இது ரெண்டு இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. இப்படி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். பேரண்ட்ஸ் நல்லா பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இதை சீக்கிரம் முடிக்க முடியும். ஏன்னா குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைங்கனால நம்ம வந்து அது வேறு வழியில் அது பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் எல்லாத்துக்கும் ஃபெவிகால் கொடுப்பேன். ஃபெவிகாலை வாங்கி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த வேஸ்ட் சீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை பூரா நல்லா எடுத்து கையில் இதை கிழிக்கலாம். தேவையான அப்படி கையில் கிழிச்சிடலாம், கையில் இப்படி பிச்சிடலாம். இப்படி பிச்சுட்டு என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம ஃபெவிகால் வச்சுருக்கோமா, இதில் அப்படி வச்சு நம்ம என்ன பண்ணணும், இப்படி நல்லா அழுத்தி விட்டுக்கிறோம். இப்படி நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக அப்படி நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டிங்கன்னா இப்படி ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிடும். உட்காருங்க ஒரு நிமிஷம், உட்காருங்க. இந்த மாதிரி காஞ்ச பிற்பாடு இது எப்படி இருக்கும்னா ஒரு தலை முடி மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இதை பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தலை முடி மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிடலாமா? நீங்கள் எல்லா பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள். பசங்களா உட்காருங்க. இந்த தேவையானவங்க வந்து அள்ளி எடுத்துக்கலாம். எடுத்துங்க. இல்லை பேரண்ட்ஸ் தான், பேரண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணுது. ஏன்னா குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைகள் இருக்கனால. பசங்கள்லாம் உட்காருங்க. பசங்கள்லாம் இரு சார், நீங்கள் எல்லாம் உட்காருங்க. அவங்க கொடுப்பாங்க.
உங்கள் பேர் எழுதிக்கணும். இல்லைங்க ஃபெவிகால். கையில் வேணா கொடுங்க. ஒவ்வொரு டீம் அங்கே கொஞ்சம் பார்த்து பாருங்கள். இந்த மாதிரி உட்காந்தாங்கன்னா ஒரு கப்பு வச்சுருங்க. இதான் இருக்குது. இன்னொன்று இருக்குது பாருங்கள். ஒரு பேப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதில் இது பண்ணி இல்லை கப்பு இருக்குது. இந்தாங்க கப்பு இருந்தால் நான் ஊற்றுங்க. இருங்க இருங்க. பெரியசா கட் பண்ணிடுங்க. பெருசாக கட் பண்ணுவாங்க. எதுப்பா? அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுங்க. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா என்னப்பா வேணும்? தருவான். உட்காருங்க பசங்களாம், எல்லாம் உட்காருங்க. எல்லாம் கவனிங்க. அதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க அவங்க உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. நீ இதை தடுக்க முடியாது. இன்னும் முடி நிறையா வைக்கணும். என்ன முடி இவ்வளோதான் வைப்பீங்களா? நீங்கள் மட்டும் நிறையா முடி வச்சுருக்கீங்க. இந்த பொம்மைக்கு எத்திருக்காலும் வச்சுருக்கீங்க முடியா? முடி நிறையா வைக்கணும்ப்பா. ஓ, அப்போ இங்கிட்டு மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. வெரி குட் வெரி குட். இருங்க வரேன். மார்க்கர் கொடுங்க. மார்க்கர் வாங்க. அம்மா எல்லாம் உட்காருங்கப்பா, கவனிங்கப்பா. நீங்கள் உட்காந்து எடுத்துகிட்டு போங்க. போய் உட்காந்து பெரிய உட்காரு, மம்மி தருவாங்க. உட்காருங்க, கொண்டு வரேன். போய் உட்காருங்க. இந்தாங்க இந்தாங்க. அவங்க மாற்றி பண்ணிட்டாங்க. லீஃப் வேணுமா? இருங்க. கடைசியாக போங்கப்பா. சும்மா தொடச்சிங்க. அதை அப்படி தான் ஆகும். இந்த மாதிரி வரைஞ்சி கொடுங்க. இந்த இதில் இங்கே புருவம், கண், மூக்கு, வாய் வரைஞ்சி கொடுங்க. இங்கே போய் கலர் பண்ணி அப்புறம் பண்ணுங்க. தாரேன், கட்டாயம் தாரேன். சரிப்பா. இல்லை நான் கடைசியாக தாரேன்ப்பா. எடுத்துக்க தாரேன். இரு. எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுங்க. 2 கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. அம்மா எல்லாரும் கவனிங்கம்மா.
நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் செஞ்சு முடிச்சனையும் எல்லாம் கவனிங்க. வெரி குட். நீங்கள் செஞ்சு முடிச்சனையும் நீங்கள் செய்கிற கிராஃப்ட் வந்து எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா நீங்கள் கீழே இப்போ உங்கள் பேர் எழுதிக்கோங்க, டேட் போட்டுக்கோங்க, இன்றைக்கி டேட்டில் போட்டுக்கோங்க. இது என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பின்னாடி டபுள் சைட் டேப் வச்சு ஒரு செவத்தில் வச்சுக்கலாம். இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்குற நேரம்லாம் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். இது நான் பண்ணது, இது நம்ம அந்த மாதிரி கோடை முகாமில் லைப்ரரியில் நான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் வரும். என்னப்பா பிளாக் மார்க் அம்மா புரியுதா? இந்த மாதிரி பண்ணிடலாமா? இந்தாங்க லீஃப், இந்தாங்க வச்சுக்க வச்சுக்க. என்னப்பா லீஃபா கொடுத்துருக்கேன்ப்பா, போய் உட்காரு. லீஃப் கொடுத்தனே, இந்தாங்க. என்னப்பா வெரி குட், சூப்பர். உட்காருங்க, எல்லாம் உட்காருங்கம்மா. வெரி குட், உட்காருங்க. நான் வரேன், அண்ணன் சார் வரேன், பக்கத்தில் வரேன். நீங்கள் செய்கிறத பார்க்க நான் வருவேன். எல்லாரும் செய்கிற இடத்துல உட்காந்துருங்க, நான் வரேன். இன்னொன்று இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இதை நல்லா பிடிச்சி அமுக்கி வைங்க. இப்படி அப்போ நல்லா ஒரு 2 செகண்டுக்கு இப்படி நல்லா பிடிச்சி அமுக்கி வைங்க, அப்போ தான் ஒட்டும். இது யாருதுப்பா? வெரி குட். எல்லாம் கவனிங்க. இந்த பையனை பார்த்தீங்களா எவ்வளோ வச்சுருக்காரு பாருங்க முடிய. இந்த மாதிரி நிறையா முடி வைக்கணும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இங்கே வருங்க, ஒரு சடை பின்னி போட்டிருக்காப்புல. வெட்ட சடையாடா தம்பி, வெட்ட சடையா? இன்னொன்று என்னன்னா, இது செஞ்சு முடிச்சோன்னே காய வச்சிடணும். நல்லா கவனிங்க. யாருமே கவனிக்க மாட்டேங்க, உங்கள் உலகத்தில் இருக்கீங்க எல்லாரும். பரவாயில்ல, அப்படி தான் இருக்கு. பாருங்க, நல்லா சூப்பர். என்னங்க தான் பிடிக்கும். கொண்டு போகிறத கேட்குறாங்க, கொண்டு போகிறாங்க. வச்சுக்கலாம். பசங்க என்னம்மா இருங்கம்மா, இந்த வரேப்பா. முடி நிறையா வைப்பா. என்னப்பா கொஞ்சமாக வச்சுருக்கீங்க பாரு, முடியெல்லாம் கொஞ்சமாக இருக்குது, நிறையா வைக்கணும். இங்கே வரும். ஆஹா ஆஹா சூப்பர். இங்கே பாருங்க எவ்வளோ முடி இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா? இந்த வைங்க. இருங்க இருங்கப்பா, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. சார் ஒரு ஃபோட்டோ எடுங்க சார். இங்கே எல்லோரும் பாருங்க, அங்கே காட்டுங்க. இங்கே வாங்க எல்லோரும் இப்படி காட்டுங்க. அண்ணன்ட்ட காட்டுங்க, அண்ணன்ட்ட காட்டுங்க. முடி நிறையா ஒட்டணும், முடி நிறையா ஒட்டணும். இங்கே வாங்க, இங்கிட்டு வாங்க, வாங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. இது கீழே இருக்கு. முடி நிறையா விட்டுங்க. உங்கள் பேரண்ட்ஸ் எங்கப்பா? உங்கள் பேரண்ட்ஸ் எங்க? உங்கள் பேரண்ட்ஸ் எங்க? முடி இந்த பொண்ணுக்கு நிறையா வைங்க. இந்தா இப்படி இங்கே இந்தா எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே இருங்க சிஸ்டர், இந்த மாதிரி வைங்க. எல்லாம் காய வைங்கப்பா, எல்லாம் காய வைங்க ஓரமா. ஓகே ஓகே ஓகே. காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. இது சார் எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா? இதெல்லாம் கவர் பண்ணி நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, இந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டு மாதிரி எனக்கு இதெல்லாம் கவர் பண்ணி என்ன எல்லாம் போட்ட முடியும். இல்லை எனக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் போடுறேன். ஃபேஸ்புக்கில் இங்கே சார் இப்படி வாங்க, அப்பா தெரியும். இப்படி திரும்புங்க. அங்கே காட்டுங்க அவரை, அவர் தம்பி அங்கே பாரு.
வாங்க வாங்க இங்கே வாருங்க, முடிய பாருங்க. உங்கள் அப்பாட்ட போய் காசு வாங்கி முடி வெட்டணுதுக்கு பாரு, முடி எவ்வளோ வந்துச்சு. அங்கே பாருங்க. அங்கே வீடியோ எடுங்க எல்லாம், அங்கே பாருங்க. ஓகே ஓகே, உட்காருங்க, போய் உட்காருங்க, அவங்க இடத்துல உட்காருங்க. இல்லை இந்த மாதிரி தொப்பியெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தொப்பிலாம் தெரியுதா எப்படி செய்யறதுன்னு? இந்த மாதிரி கிரீடம். முடி உங்கள் பேரண்ட்ஸ் எங்கம்மா? உங்கள் பேரண்ட்ஸ் எங்க? முடி நிறையா வச்சு விடுங்க. யாரு? வெரி குட் வெரி குட். முடி நிறையா வச்சு விடுங்க. பின்னாடியா? யாரு? சூப்பர் சூப்பர். இது உண்மையிலே நீங்கள் தான் செஞ்சீங்களா? எவ்வளோ அருமையாக இருக்குது. பசையை வச்சுட்டு இருந்தபடி அமைக்கி விட்டுருங்க, அப்போ நல்லா விட்டும். முடி நிறையா வைங்க. ஓகே, இது யாருதுப்பா? வெரி குட் வெரி குட், சூப்பர். இங்கே சூப்பர். இப்போ என்ன பண்ணணும்னா முன்னாடி தொங்க விடணும். அன்னியன் பார்த்துருக்கேன், அன்னியன் படம் விக்ரம் எப்படி இருப்பார் அது மாதிரி பிரம்மா மாதிரி வைக்கணும். ஓகே, ஹாப்பியா? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? ஹாப்பியா? ஹாப்பின்றதை உம்முன்னு சொல்கிறீங்க, சிரிச்சுட்டே சொன்னால் நான் நம்புவேன். சரி, சூப்பர் சூப்பர், அருமை அருமை. ஏன் உங்களுக்கு முடி நிறையா பிடிக்காதா? இதை நல்லா அமுக்கி விடணும். அதான் இந்த மாதிரி நல்லா பசை நிறையா வைங்க, போய் பசை வைங்க. வெரி குட். இருங்க இருங்க வரேன். நீங்கள் முடிச்சிட்டீங்களா? வெரி குட், சூப்பர், அருமையாக இருக்கு. எழுதுங்க, பேர் எழுதுங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட். என்னப்பா முடி இவ்வளோ முடி இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக சுருட்டணும். லீஃப் இந்த இங்கே கட் பண்ணி கொடுத்துருவோம். ஏம்மா அந்த பையனுக்கு லீஃப் கட் பண்ணி கொடுப்பா. சிஸ்டர் இந்த கம்மு கொடுங்க சிஸ்டர். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, அருமை அருமை. உங்கள் பேரண்ட்ஸ் எங்க? சிஸ்டர் இந்த அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுங்க சிஸ்டர். இதை இப்படி இப்போ இது பண்ணிடுங்க. எப்படினாலும் வைக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. எல்லாம் முடிச்சிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். இங்கிட்டு தான் கட் பண்ணணும், இங்கிட்டு தான் கட் பண்ணணும், இங்கிட்டு கட் பண்ணிருக்காங்க. ஓகே, முடிச்சிட்டீங்களா சார்? உங்களாம் முடிச்சிட்டாங்க சார். இது கலர் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச கலர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சதோ அதை செய்யுங்க. வெரி குட், சூப்பர்.
பிடிச்சிருக்கா? ஹாப்பியாக இருக்கீங்களா? வெரி குட். ஹாப்பியாக தான் இருக்கணும். வாங்க வாங்க வாங்க. இங்கே வரு. சிறப்பு, நல்லா இருக்கு. ஏன் முடி இங்கே எப்படி வச்சுருக்கீங்க? நல்லா நட்டமாதிங்க. ஓ, உங்கள் குடிமை வச்சுருக்கீங்களா? அப்போ வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி ராக்கடியா, இதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? இந்த பேர் கிளிப்பு போட்டு விட்றேண்ணா. ரைட்டா, சூப்பர். வெரி குட். சார் இவங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க சார். அருமை அருமை, அருமையாக இருக்கு. வெரி குட். ஓகே, முடிச்சாச்சா? முடிச்சாச்சா? வாங்க சார். இந்தாங்க சார். சார் இல்லை, இவங்க ஒரு குரூப்பாக எடுத்துகிட்டு அவங்கள ஒரு குரூப்பாக எடுத்துகிட்டு அப்போ கடைசியில் 2 குரூப் சேர்த்து வச்சுருவோம். இல்லைங்க சார், இவங்க ஒரு குரூப்பாக எடுத்துருவோம் சார். அப்புறம் அவங்க ஒரு குரூப்பாக எடுத்து கடைசியாக எல்லாத்தையும் உட்கார வச்சுருவோம். ஓகே, சூப்பர். ஓகே, எல்லாம் குரூப்பாக வாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். வாங்க. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. அம்மா எல்லாம் வாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. இதான் நம்ம கிரீடம். நல்லா இருக்கா? உங்களுக்கு லட்சுமி தெரியுமா? லட்சுமி அவங்க எங்கள் அண்ணி தான் அவங்க. வாங்கப்பா. எல்லாம் கேமரா பாருங்க. வாங்க, நீங்களாம் முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. சின்ன குழந்தைங்க ரொம்ப முன்னாடி போட்டோம். யாருப்பா? அருணா இருக்கு. என்ன முடியவே இல்லை? ஓ, தாடியா? சூப்பர் சூப்பர். தாடி நிறையா இங்கே, இன்னும் நிறையா இங்கே கொஞ்சமாக இருக்கு. சூப்பர். என்ன மாதிரி இருக்கு? தாடி நிறையா வச்சு விடுங்க இன்னும். பாப்பா, நீங்கள் ஏன் என்ன பண்ணலையா? பண்ணலையா? சரிங்க, வாங்க. இங்கே இருந்தது எங்க? இந்தா, இதை பிடிச்சி நில்லு. அது இப்போ தான் பண்ணுது. வாங்க வாங்க, அங்கே வாங்க. முன்னாடி போங்கப்பா, முன்னாடி போங்க. முன்னாடி போ, முன்னாடி 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 போயிடல, முன்னாடி போயிடல. முன்னாடி போ. முன்னாடி சொல்லுங்க பாப்பா. அம்மா, ரொம்ப சின்ன பசங்களாம் முன்னாடி போங்க. முன்னாடி போங்கடா. சார், சார் எனக்கு ஃபோட்டோ. எல்லாம் கை காட்டுங்க. டாட்டா சொல்லுங்க. பொம்மையாச்சு. உங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் டாட்டா சொல்லுங்க. நாங்கள் அப்படியே ஊருக்கு போகிறோம் அப்படின்னு. நான் வாரேன். டாட்டா சொல்லுங்க. ரொம்ப ஆட்டினீங்கன்னா முடியெல்லாம் ஒட்டிடும். ரொம்ப ஆட்டாகி முடி கொட்டிடும். எல்லாரும் ஹாப்பியாக இருந்தீங்களா? என்ன இழுக்கிறீங்க ஒரு மாதிரி? ஹாப்பியாக இருந்தீங்களா? எப்படி? நல்லா சத்தமாக சொல்லுங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்ப்பா உங்களை வச்சு. சூப்பராக, ரொம்ப நன்றி. எல்லாரும் வீட்டில் போய் செஞ்சு பார்க்கணும். ரைட்டா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ரைட்டா? என்னம்மா? ஆமாம், அடுத்தது சொல்லி தருவோம். நாளைக்கெல்லாம் நிறையா பேர் வருவாங்க, நிறையா சொல்லி தருவாங்க உங்களுக்கு. அங்கே பாருங்கள். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். முடிஞ்சு. ஓகே, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஓகே. அம்மா, நீங்கள் முடிச்சிட்டீங்களா? ஒரு சீட் எடுத்து சின்ன பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம். நீ பெரிய பசங்க தானே, ஒரு சீட் எடுத்து நீயே கட் பண்ணலாம். சரி. இவங்களுக்கு முடிச்சு. நன்றி நன்றி. வச்சுக்கோங்க.
இதெல்லாம் வேணும், அடுத்து பயிற்சி கொடுங்க. முடிச்சு. உங்கள் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களா? அப்போ அவங்கக்கிட்ட போய் பாருங்கள். முடிச்சு. நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வச்சுங்க. நான் அடுத்த பயிற்சியில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வெரி குட் வெரி குட். வாங்க இருங்க, வரேன். இதெல்லாம் ஓவர் இல்லையா? இருங்க, வரேன். தம்பி, ஆட்டோகிராஃப் போகிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லை தம்பி. அதனால் நீங்கள் வந்து வரீங்க, நீங்கள் நிறையா பயிற்சி பண்ணி பெரிய ஆளாக நீங்கள் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க. இருந்தாலும் கொடுங்க, உங்கள் ஆசைக்கு நான் எழுதி போகிறேன். வச்சுக்க. யார் அவங்க? இருக்காங்க. தேங்க்யூ. வச்சுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. நீங்களாம் வாங்க, லீவ் சொல்லுங்க. எப்பா நீங்களாம் வாங்க, இந்த கிராஃப்ட் பண்ணுறவங்களாம் வாங்க, முடிச்சிட்டா. என்னம்மா? நன்றி நன்றி. பெரிய அவார்டு. இந்த பொண்ணை என்னை பாராட்டுறதா எனக்கு அவார்டு. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. வச்சுக்க. நன்றி. நல்லா பண்ணணும், வீட்டிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், வெயிலுக்குள்ளெல்லாம் சுற்றக்கூடாது, கேம்ஸு இந்த ஃபோன்லாம் நோண்டக்கூடாது, இந்த மாதிரி கிராஃப்ட் நிறையா செஞ்சு பழகணும். ஆமாம். நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. நீ கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை என்கிட்ட காட்டிட்டேன். 10 தடவை காட்டிட்டேன் என்கிட்ட. நீ இந்த மாதிரி செஞ்சு என்கிட்ட 10 தடவை காட்டிட்டேன். நல்லா இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணணும் தம்பி? எல்லாரும் வீட்டில் வெயிலுக்குள்ளே சுத்தாமல், டிவி பார்க்காம, செல்லை நோண்டாமல் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் செஞ்சு பழகணும். அடுத்தடுத்து இங்கே வாங்க. நான் அடுத்தடுத்து இங்கே வந்து லைப்ரரியில் நிறையா கலைப்பொருளாக செஞ்சு கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. ரைட்டா? வரணும். இது நான் அடுத்த உங்களை மாதிரி இன்னொரு பையங்களுக்கு நான் சொல்கிறேன். சிறப்பு. சூப்பர். பிடிச்சிருக்கா? இந்த பயிற்சி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் வைங்க. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் செஞ்சு பாருங்க. ஓகே, செஞ்சு பாருங்க சார். அவ்வளோ சார், அவங்க மட்டும் அம்மா வாங்கப்பா, நீங்கள் வச்சுக்கோங்க. அம்மா முடிச்சாம்மா? அம்மா வாங்கப்பா, முடிச்சவங்களாம் வாங்க. எல்லாம் இங்கே வாங்க. முகத்தை மறைக்கணும். ஒன்றும் அப்படி எல்லாரும் கவனிங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சரி. அடுத்தடுத்து இந்த மாதிரி கலைப்பயிற்சிகள் வந்து நிறையா வந்து இந்த லைப்ரரியில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் உங்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சி கொடுப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள். என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்லுங்கள். இங்கே வாங்க. அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கலைப்பயிற்சிலாம் கற்றுக்கணும். ரைட்டா? வெயிலுக்குள்ளே சுற்றக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, அதிகமாக கேம்ஸ்லாம் விளாடாமல் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக பயனுள்ளதாக என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் செஞ்சு பழகணும். ரைட்டா? இந்த மாதிரிலாம் செய்யும் போல் உங்களுக்கு என்ன ஆகும்? ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்லா ஹில்ஸ் நிறையா வரும். இதெல்லாம் நிறையா பயனுள்ளதாக இருக்கணும். ரைட்டா? ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. பிடிச்சிருந்துச்சுல? ஓகே.